ஹை வீவர்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெட்ரோ ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் சூப்பராகவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பீட்டர் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னடா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவனமாக நடந்துக்க வேண்டியதாக இருக்கு, யாருக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனு பார்த்து பரமேஸ்வரி பாட்டி பேரனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னையா இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, இப்போதான் நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், ஏன் உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டு பரமேஸ்வரி பாட்டி வந்து கார்த்திகிட்டே பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி சொல்றாங்க, பரவாயில்ல பாட்டி, விடுங்க பாட்டி, எல்லாமே சரியாயிடக்கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்து பரமேஸ்வரி பாட்டி கேட்கறாங்க, சரியா எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு, வரியா அப்படின்னு சொல்லி கேட்காதுக்கு கார்த்தி வந்து சொல்றாரு, சரி பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் வரும்போது உன்னோட சொந்த பேத்தி அழைச்சிட்டு வரேன் பாட்டி, அது வரைக்கும் வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கறாரு. பாட்டி சொல்றாங்க, சரியா நீ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அந்த விஷயத்த நடத்தி காட்டாம விட மாட்டேன், எனக்கு உன் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போன் அந்த இடத்துல வச்சிடுறாங்க. பாட்டி என்ன நினைக்கிறாங்க, சோதனை கொடுக்காதப்பா, இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு எவ்வளவுதான் சோதனை வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே காட்டி நினைக்கிறாங்க, பாட்டி ஒருவேளை தப்பா எடுத்துருப்பாங்களோ நம்ம பேசுனது, சரி ஒரு 8 தான் போய் பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு கார்த்தி. கார்த்தி வந்து சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் பாட்டி கிட்ட சும்மா சொல்லியிருப்பாரு. தானே பாட்டி, நீங்க கூப்பிட்டு கார்த்தி உங்களை பார்க்க வராம இருப்பாங்களா சொல்லுங்க. கார்த்தி வந்து அந்த இடத்துல கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க பாட்டியை பாக்குறதுக்கு. கார்த்தி வந்து பாட்டியை பத்தி கேக்குறாங்க, என்ன பாட்டி சந்தோஷமா, நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. பாட்டிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் தாங்கவே முடியல. கார்த்தியை பார்த்தது ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பாட்டி. வாப்பா கார்த்தி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் எதிர்பார்க்கவே இல்லையா நீ வருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. ஆனா இதெல்லாம் பாட்டியோட கனவு மட்டும்தான். பாட்டி வந்து கார்த்தி உண்மையாவே வந்துட்டாருன்னு நினைச்சு கிட்ட போய் பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. பாட்டி வந்து தூண்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு ரொம்பவே புனிதமானது பாட்டி. பாட்டி அந்த இடத்துல நினைக்கிறாங்க, ச்சே நான் வந்து கனவு கண்டுட்டு இருக்கேனா, கார்த்தி தான் சொல்லிட்டேன், நான் வந்த ரேவதியோட தான் பாட்டி உங்க வீட்டுக்கு வருவேன், அப்போ எனக்கு இது மாதிரிலாம் தோணிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி. இந்த பாட்டியெல்லாம் பார்க்க அவன் வருவானா அப்படின்னு அந்த இடத்துல கோச்சிட்டு இருக்காங்க. என்னை பார்க்க யாரு தான் இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த இடத்துல உண்மையாவே கார்த்தி வந்து நிக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க அந்த இடத்துல, போ பேராண்டி, நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் நீ தான் வரன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துறியே, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீ வந்து என்னை பார்த்துருக்கணுமா இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல கோவமா உரிமையோட கார்த்திக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. நானும் கிட்ட வந்து உன்னை பார்க்குற, நீ மறைஞ்சு போயிடுற, இப்போ பாரு மறுபடியும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கனவு போல இருக்கு. சரி இப்போ என்ன இவ்வளோ நேரம் ஆகி கூட நீ அப்படியே இங்கேயே இருக்க. பாட்டி வந்து இதுவும் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்க்காம பேசாமல் போயிட்டே இருக்காங்க. ஆனால் கார்த்தி வந்து அந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க, ஏன்டா பின்னாடியே வந்துட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றப்ப அது கார்த்தி சொல்றாங்க, பாட்டி நான் உண்மையாவே வந்திருக்கேன் பாட்டி, உங்க கார்த்தி உண்மையாவே உங்க முன்னாடி நிக்கிறேன் பாட்டி, இது நிஜம்தான் கனவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி. அப்ப பாட்டி வந்து கார்த்தி அந்த இடத்துல தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா பேரண்டி, நீ உண்மையாவே வந்துட்டியா, இவ்வளவு நேரம் நான் கனவுல நினைச்சிட்டு இருந்தேன், நீ உண்மையாவே வந்துட்டியா, இந்த பாட்டியை பார்க்க உண்மையாவே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி. அதுக்கு பாட்டி கேட்கறாங்க கார்த்தி கிட்ட, என்ன பேராண்டி நீ போன்ல இப்படிலாம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கார்த்தி கேட்கறாங்க, என் பாட்டி கிட்ட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா அப்படின்னு சொல்றாரு. ரேவதியோட தான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சீங்களா, அப்படிலாம் இல்லை பாட்டி, அது உங்க ஆசை கனவு எல்லாமே எனக்கு தெரியும், கண்டிப்பா அதை ஒரு நாள் நடத்தி காமிப்பேன், உங்களை பார்க்காம கூட என்னால் இருக்கவே முடியல பாட்டி, நீங்கள் தானே எனக்கு எல்லாமே சொல்லிட்டு அன்பா பாசமாக பாட்டிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. அது பாட்டி சொல்கிறாங்க, சரியா உனக்காக நான் உள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ வந்து சாமி கும்பிடியா உங்க அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இடத்துல பாட்டி வந்து கார்த்தியை பூஜை ரூமுக்கு அழைச்சிட்டு போறாங்க. பாட்டி வந்து 48 நாள் வரதே இருந்து பூஜைலாம் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாட்டி. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் கயிறு. அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு அந்த கயிறு எடுத்து கார்த்தி கையில வந்து கட்டி விடுறாங்க பாட்டி. அப்ப கார்த்தி கேக்குறாங்க, என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு பாட்டி சொல்றாங்க, நீ ஜெயிக்கிறதுக்கான வழியையும் பக்குவத்தையும் அந்த கடவுளே பக்கத்துல இருந்து அமைச்சு கொடுப்பாரியா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீ வேணா பாரு, அடுத்த தடவை ரேவதிக்கு உன்னோட நினைவுகள்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. திருப்பி உன்னை பத்தி நினைவுகள்லாம் வரதான் போகுது, அதுக்கான கால அவகாசம் தான் இதெல்லாம், இது எல்லாமே ஈஸ்வரிக்கு சாதகமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாட்டி வந்து ஈஸ்வரி மேல உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. கார்த்தி கேக்குறாங்க, என்னடா கோவம்லாம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளை பத்தி நினைக்கும் போது கோவம் வராம என்னதான் வரும், சரி அவளை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. கார்த்தி சொல்றாங்க, சரி பாட்டி விடுங்க பாட்டி, நீங்க கோவப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி எத்தனை நாள் ஆச்சு, அப்படியே நான் திரும்பி போகணுமா, எனக்காக எது ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேக்குறாரு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, உனக்காக பண்ணலன்னா நான் வேற யாருக்காகவே பண்ண போறேன், வந்து உட்காரு, என் மனசுக்கு அப்பயே ஒண்ணு தோணுச்சு, அதனால நான் எல்லா பலகாரமும் செஞ்சு வச்சிருக்கேன், அதிரசம் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம கார்த்தி கொடுக்குறாங்க. கூடி சீக்கிரம் எல்லாமே நல்ல விதமா நடக்கும் யா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து, இந்தாயா சாப்பிடு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரசத்தை எடுத்து ஊட்டி விடுறாங்க பாட்டி. எல்லா சீனுமே ரொம்பவே
சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப நேரமா பாட்டியும் கார்த்தி பேசிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தி சரி பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப பாட்டி வந்து கார்த்தியை கேக்குறாங்க, என்னையா புதுசா ஏதோ வாங்கியிருக்கியாமே, எனக்குலாம் அதை காமிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி கேக்குறாங்க, இப்ப பாக்கணும் அவ்வளவுதானே, இங்கேயே இப்பவே காமிக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாட்டி கேக்குறாங்க, இப்பயா இங்க எப்படியா இப்பயே காமிப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி சொல்றாங்க, ப்ரொஜெக்டர்னு எதுக்கு இருக்கு, ப்ரொஜெக்டர்ல போட்டு ஒண்ணு ஒண்ணா காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி இப்போ ரொம்ப சந்தோஷமா? ரேவதி உட்கார்ந்தது எனக்கு ஏத்தாப்புல தான் ரேவதி இருக்கிறது எல்லாத்தையுமே இங்க இருந்தா நான் பார்த்துட்டு இருப்பேன், நீ எதுக்கு கவலைப்படாத பாட்டி, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்றாரு. பாட்டி சொல்றாங்க, சரியா இப்படின்னா ஒரு விஷயம் நான் பாப்பேன்னு உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீயும் புத்திசாலித்தனமா தான் யோசிக்கிற, நீ யாரோட பேரன் சும்மாவா அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சரியா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேஷுவலா 2 பேரும் வெளியே வராங்க. என்னம்மா பேரன் வந்திருக்கானா, வந்திருக்காருன்னு எதுவுமே சொல்லவே இல்லை, என்னம்மா பண்றது, அவர் எப்பயுமே ரொம்ப பிஸியா இருப்பாரு, இந்த பாட்டியவே எப்பயாதான் பார்க்க வராரு. கார்த்தி சிரிச்சிட்டே சொல்றாங்க, என் செல்ல பாட்டி, இனி நான் உங்களை அடிக்கடி பார்க்க வருவேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி பாட்டி நான் கிளம்புறேன், உங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கார்த்தி. பாட்டி அந்த இடத்துல எல்லாத்தையுமே சுத்தி பாக்குறாங்க. ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து இருக்கிற நினைவுகள்லாம் அந்த வீட்டுல ரொம்பவே நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அதனால கார்த்தி ஓரமா காரை நிப்பாட்டிட்டு அந்த நினைவுகள்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஊஞ்சல்ல ரேவதி ஆடிட்டு இருந்தது, அந்த ஓரமா நின்று பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு கார்த்தி. ரொம்ப கவலைப்படாதீங்க கார்த்தி, கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும், இது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க முடியுது, ஆனா பக்கத்துல நீ தான் இல்ல ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்தி. கார்த்தி வந்து திரும்பி அந்த ஞாபகங்களை நினைச்சிட்டே இருக்காங்க. சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கிளம்பிடுறாரு. கார்த்தி சொல்றாரு பாட்டி கிட்ட, நான் இந்த இடத்துக்கு மறுபடியும் ரேவதியோட திரும்பி வருவேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி கார்த்தி நீங்க கவலைப்பட்டுக்காதீங்க, கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேருமே பாட்டியோட வீட்டுக்கு ஒன்னா சேர்ந்து வருவீங்க. அடுத்த எபிசோட் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மெட்ராஸ் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.